சனி பகவன். கதிரவன் மகனாக சனிதேவன் பிறந்தான், கார்மேக வர்ணனாய் கிரகம் அமர்ந்தான். கதிரவன் மகனாக சனிதேவன் பிறந்தான், கார்மேக வர்ணனாய் கிரகம் அமர்ந்தான். நீதியே தவறாது அரசாளும் வேந்தன், நீ துதி தவறாது அருள் வேண்டிடு. வில்வடி வாசனம் அமர்ந்தவனா, ஈஸ்வரன் பட்டம் வென்றவனா, தாமச குணமே கொண்டவனா சனீஸ்வரரா. சஞ்சலங்களேனோ வினை பயனோ, பாவங்கள் பந்தாடும் பிணை பயனோ. திருநள்ளாறு தலத்தின் மகிமையும் சனீஸ்வர பகவானின் மகத்துவமும் சனிக்கிழமைதோறும் செல்ல வேண்டிய ஆன்மீக தலம். ஒரு மனிதனின் வாழ்க்கையில் அவன் சந்திக்கும் இன்பங்களும் துன்பங்களும் முற்பிறவியில் செய்த கர்ம வினைகளின் விளைவுகள் என்பார்கள். அந்த வினைகளை சரிவர கணக்கிட்டு யாரும் தப்பாமல் அனுபவிக்கச் செய்பவர்தான் சனீஸ்வர பகவான். அவர் வெறும் தண்டிக்கின்றவர் அல்ல, கருணையுடைய தெய்வம். அவரை சரியான முறையில் வழிபட்டால் கடும் சாபங்களும் பாவங்களும் கூட களையப்படும் என்பதுதான் உண்மை. நளமகாராஜா சனீஸ்வர பகவானால் ஏற்பட்ட துன்பங்களை தாங்கி இத்தலம் வந்து வழிபட்டு மீண்டும் அரசையும் நிம்மதியையும் பெற்றார் என்பது புராண கதை. 5 நாழிகை தங்கி இருந்தாலே பிறவி துன்பம் அறுபட்டு இறைவன் திருவடியை அடைய முடியும் என்றும், இது ஒரு சிவபுரம் என்றும் சூத முனிவராலே பாராட்டு பெற்ற திருத்தலம் திருநள்ளாறு. அஷ்டதிக் பாலகர்கள் அவரவர் திசையில் லிங்க வழிபாடு செய்த தலம் திருநள்ளாறு. தன் படைப்பு தொழில் சிறப்புற அமைய வேண்டுமென தவம் செய்து பிரம்மதேவன் வரம் பெற்று சிவாகம விதிப்படி சிவாலயம் அமைத்து பிரம்மதேவன் வழிபட்ட தலம்தான் இந்த திருநள்ளாறு. சனீஸ்வர பகவானுக்கு தனிப்பட்ட ஆலயம் அமைந்த தலம் திருநள்ளாறு. சனீஸ்வர பகவானுக்கு தங்க காக வாகனமுடைய ஒரே கோயிலும் திருநள்ளாறு தானாம். 12 ஆண்டுகள் மழையில்லாமல் போக முனிவர்கள் மழை வேண்டி தவம் செய்வதற்கு சிறந்த இடம் எது என்று பிரம்மாவிடம் ஆலோசனை கேட்டார்கள். பிரம்மதேவன் ஒரு தர்பையை வட்டமாக செய்து உருட்டிவிட்டார். அது எங்கு போய் நிற்கிறதோ அங்கு சென்று தவம் செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டார். பிரம்மதேவரின் ஆலோசனைப்படியே முனிவர்களும் தர்பையின் பின்னே செல்ல அந்த தர்பை வந்து நின்ற இடத்தில் லிங்கம் இருக்க அதுவே தவம் செய்ய சிறந்த இடம் என்று முனிவர்கள் முடிவு செய்தனர். அதுவே பின்னாளில் தர்பாரண்யம் என்று அழைக்கப்பட்டது. அதுதான் இப்பொழுது திருநள்ளாறு தலம் என்றானது. அந்த தவம் செய்கின்ற நேரம் தவிர மற்ற நேரங்களில் நல்லதை காதால் கேட்க வேண்டும் என்று எண்ணினார்கள். அந்த நேரத்தில் சூத பௌராணிகர் முனிவர் அந்த பகுதிக்கு வருகிறார். மற்ற முனிவர்கள் தர்பை ஆசனம் போட்டு அவருக்கு வரவேற்பு தருகிறார்கள். அப்போது அவரிடம் எங்களுக்கு நல்ல செய்திகள் எல்லாம் நிறைய சொல்லுங்கள் என்று விரும்பி கேட்கிறார்கள். இந்த வனத்தின் பெருமைகளை சொல்லுங்கள், பல சிறப்புகளை எல்லாம் நாங்கள் நிறைய தெரிந்து கொள்ள விரும்புகிறோம் என்று வேண்டி விரும்பி கேட்டார்கள். அதற்கு அந்த சூத பௌராணிகரோ, உங்களால் இந்த வனத்தின் பெருமை அனைவருக்கும் தெரிகிற வாய்ப்பு கிடைக்கட்டும்,
அதனாலேயே இதனை சிவபெருமானுடைய ஆலயமாக நான் எண்ணுகிறேன். இந்த வனத்தின் அழகை கண்டு பிரம்மதேவனே தங்கியிருந்து சிவலிங்கத்தை வழிபாடு செய்தார். அப்படி சிவலிங்கம் வழிபாடு செய்து சிவபெருமானுடைய தரிசனம் கிடைக்கிறது. என்ன வரம் வேண்டும் என்று இறைவன் கேட்கிற போது படைப்பு தொழில் சிறப்பாக அமைய வரம் தாருங்கள் என்று கேட்க இறைவனும் அவர் கேட்ட வரத்தை தந்தருளி மறைந்தார். சிவாகம விதிப்படி மனதாலேயே பிரம்மதேவன் சிவாலயம் படைத்தார். அம்பு சென்று விழுகின்ற தூரத்திலேயே அங்கு ஒரு அரச மரம் அமைந்தது. தன் கையில் உள்ள பிரம்ம தண்டத்தால் தீர்த்தம் ஒன்றை அமைத்தார். அந்த தீர்த்தத்திற்கு பிரம்ம தீர்த்தம் என்று பெயர். அவருடைய துணைவியாராக விளங்கக்கூடிய 64 கலைகளுக்கும் தலைவி சரஸ்வதி ஒரு தீர்த்தம் உருவாக்கினார். அந்த தீர்த்தத்திற்கு வாணி தீர்த்தம் என்று பெயர். கலிங்க நாட்டு அரசன் அசுவமேத யாகம் செய்ய வேண்டுமென முடிவு செய்து முனிவர்களை எல்லாம் அழைக்கின்றார். வருகின்ற முனிவர்களுக்கு வரவேற்பு அளிக்கப்படுகிறது. முனிவர்கள் வருகை தந்த பிறகு அரசர் சற்று ஓய்வு எடுக்கிறார். ஆனால் பார்கவ மகரிஷி மட்டும் கொஞ்சம் தாமதமாக வர அவருக்கு வரவேற்பு இல்லை. இதனால் முனிவர் வருத்தமடைகிறார். பணி செய்யும் பணியாளரிடம் கூறி தனது வருகையை அரசருக்கு தெரியப்படுத்துகிறார். ஆனால் அந்த பணியாளரோ அரசர் அந்தப்புறத்தில் இருந்ததால் அவரிடம் சென்று முனிவர் வந்ததை பற்றி சொல்லவில்லை. அரசர் வராததால் முனிவருக்கு கொஞ்சம் கோபம் அதிகமானது. இதனால் அரசரும் அவரை சார்ந்தவர்களும் காட்டு யானைகளாக ஆகும்படி உத்தரவிட்டார். உடனே அரசரும் அவரை சார்ந்தவர்களும் காட்டு யானைகளாக மாறி காட்டுக்குள் ஓடினார்கள். அந்த மந்திரிகள் எல்லாம் நடைபெற்ற வரலாறுகளை பார்த்து மனம் வருந்தினார்கள். அதோடு அரசன் வழியில் நின்று நாட்டை பாதுகாத்து வருகிறார்கள். அந்த யானைகள் திரிகிற பகுதிகளில் நாரத மகாமுனிவர் வருகிறார். அந்த யானைகள் எல்லாம் அவரை துரத்த ஆரம்பித்து விட்டன. தனது ஞானத்தால் அந்த யானைகள் யார் என்பதை அறிந்து கொள்கிறார் நாரத மாமுனிவர். அப்போது யானைகளாக மாறிய அரசனுக்கும் அவரை சார்ந்தவர்களுக்கும் உபதேசம் செய்கிறார். இது பார்க்கவ முனிவரின் சாபம் மட்டுமின்றி பல பிறவிகளுக்கு முன்பு யாகம் செய்த முனிவரை நீ தடுத்திருக்கிறாய். அதை போல அந்த முனிவன் என்னுடைய யாகத்தை தடுத்ததினாலேயே என்னை போல யாகம் தடைப்பட்டு வருந்துக என்று பயங்கரமான சாபத்தை தந்தார். அந்த சாபத்தினாலேயே உன்னுடைய யாகம் தடைபட்டு நீ வருந்துகிறாய். இந்த யானை வடிவத்திலிருந்து நீங்கள் தப்பிக்க வேண்டுமானால் மாசி மாதம் மகம் நட்சத்திரம் பௌர்ணமி திதியில் சிவ நடனத்தை தரிசிக்க நான் தர்பாரண்யம் வருகிறேன். நீங்களும் அங்கு வாருங்கள். அப்படி நீங்கள் வந்தால் உங்களது துன்பம் தீரும், யானை வடிவம் மாறும் என்று நாரத முனிவர் திருவாய் மலர்ந்து அருள்கிறார். அதன்படியே அத்தனை யானைகளும் அங்கு வர பிரம்ம தீர்த்தத்தில் நீராடியவர்களின் உடம்பிலிருந்து அந்த தீர்த்தம் தெறித்து யானைகள் மீது விழுகிறது. அந்த தீர்த்தம் விழுந்த உடனேயே யானைகளின் சாபம் நீங்க பெற்று மீண்டும் அரசனும் அவரை சார்ந்தவர்களும் பழைய வடிவத்தை அடைந்தார்கள். பின்னர் நாரதர் அரசனுக்கு ஆலோசனை வழங்குகிறார். அதில் சிவத்தொண்டு செய்யும்படி அருளுகிறார். அத்தனை பேரும் சிவத்தொண்டு செய்கிறார்கள். இதை பற்றி அறிந்த மந்திரிமார்கள் அரசனை சந்தித்து அவரிடம் நாட்டை ஒப்படைக்கிறார்கள். அதன் பிறகு அந்த அரசன் இந்த திருநள்ளாற்று தலத்தில் நித்திய பூஜைக்கு ஏற்பாடு செய்தான். அசுவமேத யாகத்தையும் செய்தான். திருநள்ளாற்று ஈசன் திருவடியை அடைந்தான். இந்த தலத்தின் தீர்த்த துளி பட்டதாலேயே சாபம் தீர்ந்ததனால் இந்த தலத்தின் மகிமையை புரிந்து கொள்ள வேண்டும். தர்பாரண்யேஸ்வரர், திருநள்ளாற்றீஸ்வரர் என்ற பெயர்கள் உண்டு. அம்பிகைக்கு போகமார்த்த பூன்முலையாள், பிரணாம்பிகை, பிரணாஸ்வரி என்ற பெயர்கள் உண்டு. சனகாதி முனிவர்கள் இங்கு தவம் செய்ததாலும் பிரம்மதேவன் தர்ப்பையை வட்டமாக உருட்டிவிட்டு உருவான தலமானதாலேயே தர்பாரண்யேஸ்வரர் என்றும் சுவாமிக்கு பெயர் உண்டு. திருஞான சம்பந்தருக்கும் சமணர்களுக்கும் ஏற்பட்ட போட்டியிலேயே நெருப்பில் இட்ட ஏடில் சைவ போகமார்த்த பூன்முலையாள் என்ற பதிகம் பாடுகிற பொழுது சமயத்திற்கு உயிர் கொடுத்ததால் பிரணயேஸ்வரி என்று அம்பிகை பெயர். பிரம்மதேவன் இத்தலத்தில் இறைவனை பூஜித்து வழிபட்டதால் ஆதிபுரி என்ற பெயரும் உண்டு. தர்பைக்காடாக முன்பிருந்த காரணத்தினால் தர்பாரண்யம் என்ற பெயரும் உண்டு. நளச்சக்கரவர்த்தி வழிபட்டு கலிதோஷம் நீங்கி தனது அரசை பெற்றமையால் நளேச்சரம் என்ற சிறப்பு பெயரும் இத்தலத்திற்கு உண்டு.
திருநள்ளாற்றில் பகலில் உச்சி காலத்தில் ஏழைகளுக்கு உணவளிக்கப்படுகிறது. இந்த தலத்து நல தீர்த்தக்கரையில் கலிதீர்த்த விநாயகர் கோயில் அமைந்துள்ளது. இது இந்த கோயிலின் தல வரலாற்றுடன் மிகவும் தொடர்புடையது. சனீஸ்வர சேத்திரம் என்ற தனிப்பட்ட பெயருடைய இந்த சேத்திரம் மிக சிறப்புடைய சேத்திரம். 30 ஆண்டுகள் வாழ்ந்தவனும் இல்லை, 30 ஆண்டுகள் கெட்டவனும் இல்லை என்பார்கள் பெரியோர்கள். சனீஸ்வர பகவானை போலே கொடுப்பவனும் இல்லை, சனீஸ்வர பகவானை போல கெடுப்பவனும் இல்லை, கொடுப்பவனும் இல்லை. சூரியனுக்கும் சாயாதேவிக்கும் மகனாக 4 திருக்கரங்களை உடையவராக தோன்றியவர். வலது கரங்களில் வரத முத்திரையையும் பாம்பும் வைத்திருக்கிறார். இடது கரங்களில் வில்லும் சூலமும் வைத்திருக்கிறார். சனீஸ்வர பகவானுக்கு ஏற்புடையது எள், கருநீல மலர், கசப்பு பதார்த்தங்கள். உலகிற்கு கெடுதல் வரும் காலத்தில் பிரம்ம தீர்த்தம், நலத்தீர்த்தம், கங்கா கூபம் ஆகிய தீர்த்தங்களின் தண்ணீரானது செந்நிறமாக மாறும். இவ்வாறு எப்பொழுதாவது அந்த நீர் நிறம் மாறுமானால் திருநள்ளாற்றீசருக்கு சிறப்பு வழிபாடு செய்தால் மீண்டும் பழைய நிறம் பெறும் என்பது ஐதீகம். வாணி தீர்த்தத்தில் ஒரு மண்டல காலம், அதாவது 48 நாட்கள் நீராடினால் குழந்தைகள் தெளிவாக பேசுவார்கள். சரிவர பேச முடியாத குழந்தைகள் நன்றாக பேசக்கூடிய வாய்ப்பு திருநள்ளாற்றீசருக்கு உண்டு. அன்ன தீர்த்தத்தில் தினமும் நீராடுவோர் சிவபெருமானுடைய சாரூபம் எய்துவர். பசுக்கொலை முதலிய பாவங்களை செய்தவராயினும் அவர்களுக்கு பாவங்கள் போக்கி இன்பத்தை அளிக்கக்கூடிய தலம் திருநள்ளாற்று தலம். ஆவணி மாதம் பௌர்ணமி நன்னாளில் அன்ன தீர்த்தத்தில் மூழ்கி அகத்திய லிங்கத்தை வழிபட்டவர்கள் முற்பிறவியில் செய்த பாவங்கள் நீங்க பெற்று முக்தி அடைவார்கள். நள தீர்த்தத்தில் மாத பிறப்பு நாட்களில் நீராடுவோர் சிவனை போன்று பொன்னிறம் பெறுவார்கள். பழி பாவங்கள் நீங்கும், இம்மை வாழ்வில் இன்பமும் உண்டாகும். கங்கா கூபத்தை கண்களால் கண்டாலே நன்மை உண்டாகும், நோய் அகலும், நல்ல கதி உண்டாகும். அஷ்டதிக் பாலகர்களால் உண்டாக்கப்பட்ட 8 தீர்த்தங்களிலும் நீராடுவோர் சிவபதம் பெறுவார்கள். பிரம்ம தீர்த்தம், நலத்தீர்த்தம், கங்கா தீர்த்தம் இந்த 3 தீர்த்தங்களிலும் புரட்டாசி மாதத்து மகாலயபட்சத்தில் நீராடி தான தர்மங்கள் செய்தால் வழி வழியாய் குலம் தழைத்து வளர்ந்து வரும். சித்திரை, விஷு முதலான மாத பிறப்புகளிலும் அஷ்டமி நாட்களிலும் 3 தடாகங்களிலும் நீராடினால் எல்லா நன்மையும் உண்டாகும். இந்த தல வரலாற்றிலேயே 42 பாவங்கள் என்று ஒரு பட்டியல் வருகிறது. அந்த 42 பாவங்களையும் செய்தவர்கள் இந்த தலத்திற்கு வந்து ஒரு நாள் தங்கியிருந்து வழிபட்டால் பாவங்களிலிருந்து தப்பித்து நன்மை அடைய முடியும். இந்த தலத்தில் திருவிழா காலங்களில் அன்னதானம் செய்வோர் சிவலோக வாழ்வினை பெறுவார்கள். இந்த ஆலயத்தில் 6 கால பூஜைகள் நடைபெற்று வருகிறது. சனீஸ்வர பகவானுக்கு 5 கால பூஜைகள் நடைபெறுகிறது. சனிக்கிழமைகளில் விசேஷ அபிஷேகங்கள், அர்ச்சனைகள், ஆராதனைகள் நடைபெறுகிறது. சனி பெயர்ச்சி என்பது சனீஸ்வர பகவான் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு செல்லும் காலம். சனி பெயர்ச்சி நாளில் இந்த தலம் வந்து சனீஸ்வர பகவானை அன்புடன் வழிபட்டால் தீமைகள் குறைந்து நன்மைகள் பெருகும். இந்த ஆலயத்தில் ஆண்டுதோறும் வைகாசி மாதம் உத்திரட்டாதி நாளில் கொடியேற்றி 18 நாட்கள் பிரம்மோற்சவ விழா நடைபெறுகிறது. பிரதோஷம், சுக்கிரவாரம், விநாயகர் சதுர்த்தி, நவராத்திரி மற்றும் புண்ணிய காலங்களில் இந்த தலத்தில் விழாக்களும் பூஜைகளும் நடைபெறுகிறது. நல்ல ஆறு என்ற காரணத்தினால் நல்லாறு என்றும், நளன் வழிபட்ட தலம் ஆனதினாலே நளன் ஆறு, நல்லாறு என்றும் இந்த தலத்திற்கு பெயர் வந்திருக்க வேண்டும். கோயில்கள் இறைவனின் கருணையை வெளிப்படுத்தும் இடமாக அமைந்திருக்கிறது. பசுவின் பால் உடல் முழுவதும் பரவியிருந்தாலும் காம்பின் வழியாக மட்டுமே நமக்கு பால் கிடைப்பது போன்று உலகம் பசு என்றும், கோயில்கள் பசுவின் மடி என்றும், சிவத்திருமேனிகள் மடிக்காம்புகள் என்றும், சிவபெருமானின் கருணை பால் என்றும் எண்ண வேண்டும். மனித வடிவம் நீங்கி வானவர் உலகில் உறையவும், துயர்கள் நீங்கி தூயவராகவும், பாவங்கள் அடையாது பவித்திரராகவும், பிறப்பும் இறப்பும் அற்றுப்போகவும், தீராப்பிணிகள் தீரவும், எடுத்த காரியங்கள் வெற்றியடையவும், சிவஞானம் பெற்று சிவபதம் அடையவும், சகல பாவங்கள் நீங்கி குலப்பெருமை தழைத்தோங்கவும், புத்திர பாக்கியம் பெறவும்,
திருநள்ளாற்று தலமே சிறந்தது என்பதை உணர்தல் வேண்டும். உலகத்திலேயே மகா பாவம் பசுவை கொல்வது. அந்த பசுவை கொன்ற அந்தணனுக்கு அடைக்கலம் தந்தது திருநள்ளாறு. தூயகண்டன் என்ற அரசன் ஆட்சி செய்கிறான். அவனுக்கு குழந்தை பேறு இல்லை. ஆனால் அவனுக்கு மற்ற எல்லா சிறப்பும் உண்டு. எல்லாம் இருந்தும் குழந்தை பேறு இல்லை என்றால் இன்பம் பயக்காது. நிறைய தான தர்மங்கள் எல்லாம் செய்கிறான். ஏராளமான அந்தணர்களை வீட்டிற்கு வரவழைத்து புத்திர பேறு கிடைக்க யாகம் செய்கிறான். தலைமை அந்தணர் ருத்விக் மூலமாக யாகத்தை தொடர்ந்து செய்கிறார். அந்த யாகத்திலிருந்து பயங்கர பூதம் ஒன்று வந்து தங்க தாம்பாள தட்டில் பாயசம் தந்து மறைந்தது. அதன் மூலமாக அரசனுக்கு ஆண் மகன் பிறந்தான். மகிழ்ச்சி அடைந்த அந்த மன்னன் பிராமண பெரியவர்களுக்கு 100 பசுக்களை தானம் செய்தான். அதில் 2 பிராமணர்கள் பெரிய பசு என்னுடையது உன்னுடையது என்று சண்டை போட்டுக் கொண்டார்கள். அதில் பெரம்பால் பிராமணர் ஒருவர் ஒரு மாட்டை அடிக்க அந்த மாடு இறந்து விடுகிறது. அந்த பாவம் காரணமாக அந்த பிராமணருக்கு உருவம் மாறிவிடுகிறது. அப்போது ரோமசர் என்ற முனிவர் பிராமணருக்கு உபதேசம் செய்கிறார். அதாவது திருநள்ளாறு சென்று அன்ன தீர்த்தத்தில் நீராடினால் இந்த பாவம் நீங்க பெறும் என்று உபதேசம் செய்கிறார். உடனே அந்த அந்தணர் திருநள்ளாற்றை அடைந்து சிவராத்திரி நன்னாளில் அந்த தீர்த்தத்தில் நீராட பழைய வடிவம் நீங்க பெற்று புதிய வடிவம் வந்தது. அதன் பிறகு இல்லறத்தில் நல்லறமாக வாழ்ந்தார். இறைவன் சிந்தனையாகவே இருந்து சிவகதி அடைந்தார். நள மகாராஜா சனீஸ்வர பகவானின் நேரம் காரணமாக புஷ்கரம் என்ற தாயாதியோடு சூதாடி ராஜ்யத்தை எல்லாம் இழந்து மனைவி மக்களோடு காடு வந்து தங்குகிறான். அங்கு கார்கோடகன் என்ற பாம்பினால் கடியுண்டு உருவம் மாறி வாககன் என்ற பெயரோடு அயோத்தி மன்னன் இருதுபன்னன் என்ற அரசனிடத்தில் சமையல்காரனாக தேரோட்டியாக சென்று அடிமை தொழில் செய்கிறார். அந்த 7.5 ஆண்டுகள் கழித்தவுடன் சனீஸ்வர பகவானின் அருளால் மீண்டும் ஆட்சியை பிடித்தான். இருந்தாலும் முகத்தில் தெளிவும் இல்லை, தெளிவான சிந்தனையும் இல்லை, மனதில் நிம்மதியும் இல்லை. ஏதோ ஒரு குறை இருந்து கொண்டே இருந்தது. அதன் பிறகு நாரத மகரிஷியிடம் ஆலோசனை கேட்டார். அந்த நாரதரோ திருநள்ளாறு சென்று மனமுருக பூஜைகள் செய்தால் மன தெளிவு ஏற்படும் என்றார். இதையடுத்து அந்த மன்னன் திருநள்ளாறு சென்று சனீஸ்வர பகவானுக்கு மனமுருக பூஜைகள் செய்து உள்ளன்போடு வழிபாடு செய்தார். இதையடுத்து மன தெளிவு ஏற்பட்டது. அப்போது சனீஸ்வர பகவான் காட்சி கொடுத்து உங்களது வாழ்நாளில் இனிமேல் தொடர மாட்டேன் என்று உறுதி கூறினார். அதன் பின்னர் அந்த நள மகாராஜா ஆலயத்தை புதுப்பித்து மாடக்கூடங்களையும் கோபுர குளங்களையும் செப்பனிட்டு கும்பாபிஷேக பெருவிழா செய்தார். மகேஸ்வர பூஜையும் அடியார் பூஜையும் செய்வித்தார். பொதுவாக அன்னதானம் செய்வது சிறப்பை தரும். எல்லா பிறவியிலேயும் வருவது அன்னதான பலன். மற்றது எல்லாம் இந்த பலனோடு சரி. அந்த அன்னதானத்தை செய்வது கூட திருநள்ளாற்று தலம் சென்று செய்வது கூடுதல் பலன் கிடைக்குமாம். அவந்தி நாட்டு அரசனின் சபைக்கு பரத்வாஜ முனிவர் தனது மாணவர்களோடு வருகிறார். அவரிடம் தர்மங்களில் சிறந்தது எது என்று கேள்வி கேட்கப்படுகிறது. பசி என்று யாரேனும் வருந்துவார்களானால் அவர்களது பசியை போக்கினால் பலன் அதிகமாகவே கிடைக்கும் என்று அந்த முனிவர் அரசனிடத்தில் பறைசாற்றினார். மேலும் அரசனுக்கு அன்னதானம் தொடர்பான வரலாற்று கதையையும் கூறினார். ஒரு வியாபாரி நடைபயணமாக காட்டுப்பகுதிக்கு செல்லும் போது இரவு நேரம் என்பதால் ஓய்வு எடுக்க எண்ணி தனது தலையில் சுமந்து வந்து உணவு மூட்டையை இறக்கி வைத்துவிட்டு ஓய்வு எடுத்தார். அப்போது அங்கு வந்த கள்வன் ஒருவன் கடுமையான பசியின் காரணமாக உணவு மூட்டையை களவாடி சென்று தனது பசியை போக்கியிருக்கிறான். அதுவரையில் தீய வழியில் வாழ்ந்து வந்த அந்த வியாபாரிக்கு கள்வன் தனது பசியை நீக்கிய பலனாலே சிவகணங்கள் மரியாதை செய்து சிவகதி கிடைத்ததாம். ஆகையால் அன்னதானத்திற்கு அவ்வளவு சிறப்புகள் உண்டு. அதுவும் இந்த திருநள்ளாற்று தலத்திலேயே செய்வது அவ்வளவு சிறப்பு. அதன் பிறகு திருநள்ளாறு சென்ற அரசன் மார்கழி மாதம் பௌர்ணமி நாளில் அன்னக்கொடி கட்டி அனைவரையும் அழைத்து அன்னதானம் செய்தார். ஆலய தொண்டும் செய்யவே
அடுத்த பிறவியிலேயும் திருநள்ளாற்றில் சிவஞானியாக பிறந்து சிவ தொண்டு செய்து சிவகதி அடைந்தார். ஒருமுறை இந்திரனை சனீஸ்வர பகவான் பிடிக்க வேண்டியிருந்தது. இதை பற்றி அறிந்த இந்திரன், சனீஸ்வர பகவானே, என்னை மட்டும் பிடிக்காமல் விட்டுவிடக் கூடாதா? நீங்கள் பிடித்தால் உங்களது துன்பத்தை எப்படி தாங்கிக் கொள்ள முடியும்? அதற்கு சனீஸ்வர பகவானோ, உங்களையும் பிடிப்பது என்னுடைய கடமை. நான் வேண்டுமென்றே யாரையும் பழிவாங்குவதில்லை. நான் என்னுடைய கடமையை மட்டும் செய்கிறேன். ஒழுக்கத்தோடு வாழ்கிறவர்களுக்கு நான் துன்பம் இழைப்பதில்லை. ஆனால் ஒழுக்கம் தவறி வாழ்பவர்களை நான் விடுவதாக இல்லை என்று தனது கடமையை சொன்னார். அப்போது இந்திரன் எந்த தேதியில் தன்னை பிடிக்கப் போகிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு சனி பகவானோ குறிப்பிட்ட தேதியை சொல்லி, அந்த தேதியில் காலை முதல் மாலை வரை உன்னை பிடிப்பேன் என்று சொன்னார். சனி பகவான் பிடிக்கும் தேதி வரவே அதிகாலையிலேயே இந்திரன் பெருச்சாளியாக மாறி, இப்போது எப்படி சனீஸ்வர பகவான் தன்னை பிடிக்க முடியும் என்று மனதிற்குள் எண்ணியவாறு சாக்கடைக்குள் ஒளிந்து கொள்கிறார். அந்த நாள் முழுவதும் சாக்கடைக்குள் ஒளிந்து கொண்ட இந்திரன் மாலையில் வெளியில் வந்து சனீஸ்வர பகவானிடம் சென்று ஒரு நக்கல் சிரிப்பு சிரித்தார். உன்னால் என்னை பிடிக்க முடியவில்லையே, உன்னிடமிருந்து நான் தப்பித்து விட்டேன் பார்த்தாயா என்று கூறி நமட்டு சிரிப்பு சிரித்தார். அதற்கு சனீஸ்வர பகவானோ, ஏன் பிடிக்க முடியவில்லை? நான் தான் காலை முதல் மாலை வரை உங்களை பிடித்திருந்து இப்போதுதானே விட்டேன் என்றார். எப்படி? நான் தான் சாக்கடைக்குள் சென்று ஒளிந்து கொண்டேனே, பிறகு எப்படி என்னை பிடித்திருக்க முடியும் என்று கேட்டார். தேவேந்திர பதவியிலேயே 33 கோடி தேவர்களுக்கு தலைவனான உன்னை காமதேனு, கர்ப்ப விருட்சம், சிந்தாமணி, ஐராவதம் போன்ற அத்தனை ஐஸ்வர்யங்களுக்கும் தலைவனான உன்னை, கோடி கோடி செல்வத்திற்கு தலைவனான உன்னை பெருச்சாளியாக மாற்றி சாக்கடைக்குள் செல்ல வேண்டும் என்ற புத்தியை கொடுத்ததே நான் தானே. அதனால்தான் நீ சாக்கடைக்குள் சென்றாய் என்றார். இதை கேட்ட இந்திரன் நடுநடுங்கி போனான். என்னுடைய கடமை முடிந்து நான் வருகிறேன் என்று கூறிவிட்டு சென்றார் சனீஸ்வர பகவான். ஆகையால் சனீஸ்வர பகவான் ஒருவரை பிடிக்க வேண்டும் என்று இருந்தால் அவரிடமிருந்து யாரும் தப்பிக்கவே முடியவில்லை. அவரது தாக்கம் குறைவாக இருக்க வேண்டும் என்றால் ஒழுக்கத்தோடு நீதி நெறியில் வாழ வேண்டும். அப்படி செய்பவர்களை சனீஸ்வர பகவான் தண்டிக்க மனம் வராதாம். இதை பற்றி அவரே சொல்வதாக ஜோதிட நூல் ஒன்று கூறுகிறது. சனீஸ்வர பகவான் கொடுக்கும் கஷ்டத்தை தாங்கிக் கொள்ள முடியாதவர்கள் புதிதாக இரும்பு பாத்திரம் ஒன்றை வாங்கி அதில் சுத்தமான நல்லெண்ணெய் ஊற்றி அதிலே தனது முகத்தை பார்க்க வேண்டும். அதன் பிறகு அப்படியே அந்த எண்ணெயோடு சேர்த்து அந்த பாத்திரத்தை ஏழைக்கு தானமாக கொடுத்து விட வேண்டும். தாங்கிக் கொள்ள முடியாத துன்பம் இருக்கிறவர்கள், சனீஸ்வர பாதிப்பு இருக்கிற போது இந்த ஐதீக முறையை செய்தால் துன்பம் குறையும் என்பது வரலாறு. பத்மாசுரனுக்கு வரம் தந்து சிவபெருமான் மாட்டிக்கொண்டது, பொய் சொல்லக்கூடாது என்று பிடிவாதமாக இருந்த ஹரிச்சந்திரன் வாழ்ந்த வரலாறு. திருமணத்திற்கு முன்பு தவறு செய்து துன்பத்தில் மாட்டிக்கொண்ட சகுந்தலை துஷ்யந்தன், மனைவியை பிரிந்து அடுத்தவளை தேடிச் சென்ற கோவலன், தானம் தர்மம் செய்ததால் யமனை கூட நெருங்க முடியாமல் செய்த கர்ணன், அடுத்தவன் மனைவியை சிறைபிடித்த ராவணேஸ்வரன், பக்தி இருந்தால் முயற்சி கடல் தாண்டி சென்ற அனுமன், அடுத்தவருக்கு கெடுதல் செய்தால் தனது குலமே நாசமாகும் என்ற மகாபாரத வரலாறு, தெய்வ பக்தி இருந்ததால் மரணமில்லா பெருவாழ்வு பெற்ற மார்க்கண்டேயர், அதிகம் பிள்ளை பெற்றதால் நல்ல தங்காள் காதல் திருமணம் செய்த நளன் தமயந்தி, அதிக பக்தியின் காரணமாக திருக்கோயில் நந்தியையே இடம் பெயர செய்த நந்தனார், பொறுமை, கோபம் ஆகியவற்றால் மதுரையை எரித்த கண்ணகி, இப்படி பல இதிகாச புராண கதாநாயகிகளை எல்லாம் ஆட்டி படைத்தவர் சனீஸ்வர பகவான். ஆகையினாலே நாம் நேரடியாகவே அவரை உள்ளன்போடு வழிபாடு செய்தாலே வாழ்வில் உயர்வு தருவார். தீய நேரம் இருக்கும் போது கூட கருணை காட்டுவார். அதற்கு இந்த உலகத்தில் அமைந்த தனி திருத்தலம் இந்த திருநள்ளாறு திருத்தலம். இந்த தலத்திற்கு வருகை தந்து சனீஸ்வர பகவான் சிவபெருமானிடத்து தவம் செய்து ஈஸ்வரன் பட்டம் பெற்றவர். திருநள்ளாறு ஸ்ரீ தர்பாரண்யேஸ்வரர் கோயிலில் எழுந்தருள் இருக்கும் சனீஸ்வர பகவான் மனித வாழ்க்கையில் ஏற்படும் துன்பங்களையும் சோதனைகளையும் இறுதியில் ஆன்மீக வளர்ச்சிக்கான பாதையை திறக்கும் ஒரு திறவுகோலாக விளங்குகிறார். பக்தியுடன் அன்பும் தவறுகளை உணர்ந்து நல்வழியில் நடந்தால் சனி பகவானின் கடினமான பார்வையும் கருணையாக மாறி மன அமைதி, முன்னேற்றம் மற்றும் வளத்தை அளிக்கிறது. தலைமுறை தலைமுறையாக பரவியுள்ள புராண கதைகளும்
புனித சடங்குகளும் துன்பங்களை சிரமமில்லாது ஆன்மீக பயணமாக ஏற்கும் அறிவை வழங்கி பக்தர்களுக்கு என்றும் நம்பிக்கையும் அருளும் தருகின்றன. திருநள்ளாறு தலத்தின் மகிமையும் சனீஸ்வர பகவானின் மகத்துவத்தையும் அறிந்து கொண்ட கையோடு 7.5 சனியால் பாதிக்கப்பட்டு துன்பப்பட்டு வரும் கும்பம், மீனம், மேஷம் ஆகிய ராசிகளைச் சேர்ந்த அன்பர்கள் தவறாமல் திருநள்ளாறு சென்று சனீஸ்வர பகவானை தரிசனம் செய்துவிட்டு வர நன்மை உண்டாகும். இருள்வினை போக்கிடும் சனி பகவன்